நம்மளோட பாவங்களுக்காக தான் அவர் மரிச்சாரு. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ஆனா ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அவர் ஏன் இவ்வளோ ரத்தத்தை கொடுத்து நம்ம இந்த மனித குலத்தை மீட்டு கொண்டாருன்னா, ரெண்டாவது விஷயம் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஈஸியா பெற்றுக்கொள்ளணும், எந்த விதமான தடைகளும் இல்லாம நம்ம பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக தான் அவ்வளவு கொடூரமா இயேசு கிறிஸ்து, ஒரு பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தினார். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹார்ஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலியமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, டூரி ஷத கல ஷத ரப தரி பாபா நுரி தர சத கேல ரபா பாபா சினெக்கெல்ல பாபா சுரஷத கேல ரஷபா லோரி பாபா பாபா துரஷபா லோரிக்கா. கர்த்தர் சொல்றார், ரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா ரித ரஷத ராபா. இனி வர நாட்கள்ல ரிக்கந்த ராபா லோரிக்கா பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றது ரொம்ப முக்கியம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத ராபா லோரிக்கா பாபா. இன்னைக்கு உண்டான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய வரங்களை ஆர்வத்துடன் நாடுங்கள். eagerly desire for spiritual gifts. இன்னைக்கு உண்டான வசனம் 1 கொரிந்தியன் 12வது அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று பவுல் கூறுகிறார். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிறந்த உடனே டிஸ்சார்ஜ் ஆன உடனே டாக்டர்ஸ் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைய வந்து ஒரு 1 வீக் கழிச்சு கூட்டிட்டு வாங்க, க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், வெயிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இந்த ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து ஜென்ரலாகவே நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போய் நம்ம ஜென்ரல் செக்அப் பண்ணும்போது அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அந்த வளர்ச்சி, க்ரோத்தும் ஹைட்டும் கரெக்டாக இருக்கா, அந்த ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் உங்களோட அந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும், அந்த க்ரோத்தையும் ஹைட்டையும் வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டு மெஷர் பண்ணுவாங்க. ஓ, இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் வந்துருச்சா, இன்கேஸ் வந்து இந்த ஹைட்டுக்கு வெயிட் கம்மியாக இருக்கும், இந்த ஹைட்டு கம்மியாக இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு டீவியேஷன் இருந்ததுன்னா உடனே டாக்டர் வந்து ஒரு ரெட் ஃபிளாக் மாதிரி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, உங்கள் குழந்தைக்கு இந்த ஹைட்டுக்கு உண்டான வளர்ச்சி இல்லை, இல்லாட்டி இதுக்கு உண்டான வெயிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பீடியாட்ரிஷியன் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. இல்லை சம்டைம்ஸ் டாக்டர் சொல்லுவாங்க நிறைய ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. வெயிட் பத்தலைன்னுவாங்க. இந்த வெயிட் பத்தாமலே இருந்தால் அது மற்ற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பீடியாட்ரிஷியன் வந்து ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு 10 வயசு கம்மியாக இருக்க சில்ட்ரன் நீங்கள் கூப்பிட்டு போனாலே எப்போவுமே நார்மலாக இப்போ இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து உங்களோட ஹைட்டும் வெயிட்டும் செக் பண்ணுவாங்க. எதுக்கு செக் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட ஃபிசிக்கல் பாடிக்கு இந்த ஹைட்டு இந்த வெயிட் எல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய உங்களுக்கு வந்து பேர் தெரியாத வந்து நோய்கள்லாம் வருது. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக இப்போ இருக்க பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து எல்லாமே மெஷர் பண்ணி எல்லாமே பார்த்து எதுவாக இருந்தாலும் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி அதுக்குண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு எப்படி வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோமோ அதே மாதிரி நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பாடியையும் நம்ம மானிட்டர் பண்ணணும். அதை எப்படி மானிட்டர் பண்ணுறோம்? நம்ம வந்து பார்க்குறோம், சின்ன வயசுலேருந்து நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், சபைக்கு போகிறவங்க சின்ன வயசுல வந்து பிள்ளைங்களை வந்து சண்டே ஸ்கூலில் அனுப்புகிறாங்க. சண்டே ஸ்கூல் அனுப்புறதோட நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட டியூட்டி முடிஞ்சிருச்சு, அவங்க வந்து ஸ்கூலில் போயிட்டு அவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க என்று ஆவியானவர் சொல்கிறார். துரஷத ரபாலோரி, அது எனக்கு பிரியமே இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிக்கந்த உங்களுக்கு ஒரு பிள்ளைகளை நான் கொடுத்தேன்னா ரிக்கந்த அந்த பிள்ளைகளை ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆக்க வேண்டிய பொறுப்பு எல்லா தாய் தகப்பனுக்கு உண்டுன்னு என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிஷத ரபாலோரிக்கா பாபா. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இப்போதான் அவளுக்கு 2 வயசு ஆகுது, இப்போதான் 3 வயசு ஆகுது, நம்ம ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி படிக்க சொல்லி இந்த பைபிளை படிக்க சொல்லி இல்லை ஆவிக்குரிய விஷயங்களை சொன்னால் அதுங்களுக்கு என்ன புரியும்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களே ஒரு பார்டர் வந்து கிழிச்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் நிஜமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் நிறைய தீர்க்கதரிசிகளை வர லைஃப் ஸ்டோரி வந்து நமக்கு தெரியாது. சின்ன வயசில் வந்து கர்த்தர் எப்படி சஞ்சரிச்சாருன்னு தெரியாது. ரொம்ப கம்மி பேரோட லைஃப் ஸ்டோரி தான் பைபிளில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தாவீதை பற்றி இருக்கும், சாமுவேலை பற்றி இருக்கும், எரேமியா பற்றி இருக்கும், ஐசாயாவை பற்றி, இவங்களெல்லாம் பற்றி இருக்கும்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா சின்ன வயசுலேயே அவங்கெல்லாம் சஞ்சரிக்கிற அனுபவத்தில்
லெவலில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் வளருதா, ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு செயல்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அனலைஸ் பண்ணணும் என்ற ஆவியானவர் சொல்றார். ஸோ நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து ரொம்ப 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 அவசியம் என்று கர்த்தர் சொல்றார். ரீதாரா ஷதா ராபா, நிறைய பேர் ரிக்கந்தாரா இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை ரிக்கந்தராபா லோரிக்க ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறீங்க என்ற ஆவியானவர் சொல்றார். நான் சபைகளுக்கு சொல்றேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தராபா, சபையை வழி நடத்துற போதகர்களே ரிக்கந்தரா அதுக்கு உண்டான எந்த வெளிப்பாடும் இல்லாம நீங்க சபையை நடத்துறீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதா ராபா லோரிக்கபா, இனி வர நாட்கள்ல ரிக்கந்த அந்த மாதிரி சபைகளை அங்கீகரிக்க போறது இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதா ராபா லோரிக்கம், இனி வர நாட்கள்ல ரிக்கந்த ஆவிக்குரிய சபைகள் மட்டும்தான் செயல்படும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரஷத ரெக்கபாலா துரேஷத ராபா லோரிக்கபா, ஆவியாளர் இல்லாத சபைகள் எல்லாம் மூடப்படும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா, ஆவியாளர் இல்லாத மினிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிக்கல்ல ரஷத ராபா லோரிக்கபா, this is the last call for the people says the Lord. ரிக்கந்த ராபா, நீங்க மினிஸ்ட்ரி பண்றவங்களா இருந்தா ரிக்கந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்க மக்களா இருந்தா மட்டும்தான் நீங்க மினிஸ்ட்ரி பண்ண முடியும். ரிக்கந்த ரஷபா, நீங்க சபையை நடத்துறீங்கன்னா ரிக்கந்த ஆவியானவர் இருந்தா ரிக்கந்த அந்த சபை வளரும். ரிக்கந்த ராபா, ஆவியானவர் இல்லாட்டி ரிக்கந்த அந்த அத்தனை சபைகளும் மூடப்படும். ரிக்கந்த ராபா லோரி இன்க்ளூடிங் மினிஸ்ட்ரி சேஸ் தி லார்ட். ரிக்கல்ல ரஷத கேபெல்ல ராபா, கர்த்தர் சொல்றார். ரிக்கா பாபா, கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த லாரா பாபா, கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த லாரா, இதுக்கு முன்னாடி ரிக்கந்த ராபா கொடி கட்டி பறந்த ரிக்கந்த ராபா மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் ரிக்கந்த இனி வர நாட்கள்ல ரிக்கந்த ராபா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா லோரிக்கபா, ரிக்கந்த ராபா லோரிக்கபா ரிஷத ராபா, ஆவியானவர் எங்க இருக்காரோ ரிக்கந்த ராபா இனி வர நாட்கள்ல ரிக்கந்தர் அந்த மாதிரி சபைகள் மட்டும்தான் செயல்படும். ரிக்கந்த அந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ் மட்டும்தான் வெளியில வரும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத ரக்கேபெல்ல ராபா துரஷத ராபா லோரிக்கபா, ரிக்க ஜாக்கிரதையா இருங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா லோரிக்க, நீங்க வச்சிருக்க ஒரே அந்நிய பாஷை வச்சுட்டு ஒரு ரிக்கந்த ராபா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரஷபா லோரிக்க, டே பை டே ரிக்கந்த டே பை டே சேஸ் தி லார்ட். ரிக்கந்த ராபா, உங்க ஆவிக்குரிய ஜீவ வளரணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கல்ல ரஷபா லோரிக்கந்த ரெபெசபா துரிக்கல்ல ஷதக்கல்ல பாபா நிரதர சதெல்லே மெலோரி பாபா துரிக்கந்த ரபா பாபா ரிஷதர, ஜாக்கிரதையா இருங்க. ரிக்கந்தர் இனி வர நாட்கள் ரொம்ப கொடூரமான நாட்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிபதாரா ஷபா லிக்கே பாபா உரதர் ரபா லோரிக்க, காலம் இனி செல்லாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர் ரபா லோரிக்க. ஸோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஆவியின் 9 வரங்கள் இருக்கு. என்னென்ன வரங்கள்? டங்ஸ், ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டங்ஸ், ஆவிகளை பகுத்தறியதல், தீர்க்க தரிசனம், குணமாக்கும் வரங்கள், விசுவாசம், ஞானத்தின் வார்த்தை, அறிவின் வார்த்தை, விசுவாசம். இந்த மாதிரி 9 வரங்கள் இருக்கு நம்ம கிட்ட. நம்ம யோசிக்கணும்னா, சரி நமக்கு டங்ஸ் கிடைச்சிருச்சு, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் ஒரு 1 கொரிந்தியன் 14:13 என்ன சொல்லுதுன்னா, therefore one who speaks in a tongue should pray that he may interpret. நமக்கு ஆவியானவர் வந்துட்ட உடனே நிறைய பேர் இந்த அந்நிய பாஷையோட நிறைய பேர் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகே, ஆவியானவர் வந்துட்டாரு, நம்ம இந்த நவமான பாஷையை பேசுகிறோம். ஆனால் இதோட 2வது வரம் என்ன இருக்குன்னா, நம்ம பேசுகிற நவமான பாஷை அது என்னன்னு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் 2வது வரம். அந்த வரத்துக்கு நம்ம வாஞ்சிக்கணும். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இந்த அந்நிய பாஷை கிடைச்சிருச்சு, இது போதும், எனக்கு ஆவியானவர் நம்மளோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாட்டிஸ்ஃபை ஆகி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், ரிக்கந்த ராபா, உங்க மேல ஆவியானவர் இருக்காருன்ற ஒரே அடையாளம் ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா, நவமான பாஷை தான் ரிக்கந்த ராபாலோ ரிக்கம். ஆவியின் 9 வரங்களும் ரிக்கந்த ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் செயல்படணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ரேபெக்கேலர் ஷத ராபாலோ ரிக்கபா ரீதா ரஷத ராபாலோ ரிக்கபா. ஸோ நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணணும்னா, சரி நமக்கு இந்த ஆவியின் 9 வரங்கள் வரணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? we have to pay a price for that. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த உபவாசம், ஃபாஸ்டிங், இந்த பைபிள் படிக்கிறது, இதெல்லாம் பண்ண ஆவியின் 9 வரங்களும் உங்களோட செயல்படுறத நீங்க பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியும், லியோனல் மெஸ்ஸின்றவர் வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர். அவர் ஆக்சுவலி கால்பந்து தந்தை அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அவர் சின்ன வயசுல இருக்கும் போதே அவர் பயங்கர he was very talented. அவரோட ஸ்டைல், அந்த ஃபுட்பால் விளையாடுற ஸ்டைலை பார்த்து ரொம்ப சின்ன
சின்ன வயசுல ரொம்ப எங்கேஜ் 6 இயர்ஸ் இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து அவர் வந்து ஒரு நல்ல கிளப்ல போட்டு விடுறாரு, நல்ல ஃபுட்பால் கிளப்ல போடுறாரு. அங்கேயுமே அவர் நல்லா விளையாடுறாரு. மற்றவங்க எல்லாம் என்ன நோட்டீஸ் பண்றாங்கன்னா, அவர் ரொம்ப குட்டியா தான் இருப்பாரு. மற்ற பெரிய பெரிய பசங்களை என்ன நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னா, குட்டியா இருந்தாலும் இந்த பையன் நல்லா விளையாடுறான், அவனோட ஸ்டைல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஃபுட்பால்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை வியந்து பார்க்குறாங்க. அவர் நல்ல ஒரு டீசெண்டான ஃபேமிலியிலேருந்து வராரு. ஒரு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நல்லா ஒர்க்கிங், நல்ல ஒரு டீசெண்டான ஃபேமிலியில் வராரு, நல்லா ஃபுட்பால் விளையாடுறாரு. கொஞ்ச நாளில் அவர் விளையாண்டு கொஞ்சம் 10 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது அவர் உடம்புல வந்து ஒரு க்ரோத் இல்லாததை அவர் பார்க்குறாரு. க்ரோத் அவருக்கு வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குது. அவரோட மெயின் எய்ம், அவரோட லியோனல் மெஸ்ஸியோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா, நம்ம என்னைக்காவது வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக நம்ம ஆகணும், நம்ம இப்படிலாம் இருந்துடக்கூடாது, சாதாரண ஃபுட்பாலராக இருந்துடக்கூடாது, வந்தால் இந்த வேர்ல்டு ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணுற ஒரு பெரிய ஃபுட்பாலராக தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு எய்ம், ஒரு கோல் வந்து அவர் வச்சிருந்தார். இந்த கோலெல்லாம் நோக்கி தான் அவர் ஃபுட்பாலில் போய் விளையாடுறாரு. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வளர்ச்சி, அவர் வயசுக்கு உண்டான வளர்ச்சி அவர்கிட்ட இல்லை. உடனே ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அப்போ அவருக்கு வந்து growth ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருக்கிறத டாக்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்றாங்க. அப்போ அவங்க குடும்பமா உடஞ்சு போறாங்க. இவன் வந்து இவ்வளோ ஒரு கோல், இவ்வளோ ஆசையோட இந்த பையன் இருக்கான், ஆனா இந்த மாதிரி ஒரு டெஃபிஷியன்சி இருக்கு, இப்போ இந்த பையனால ஃபுட்பால் கூட விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா உடையறாங்க. என்ன பண்றதுன்னு டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. அப்போ டாக்டர் ஒன்று சஜஷன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கணும், இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெஃபிஷியன்சி இருக்கனால டெய்லியுமே இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்தாதான் அடுத்தது மெஸ்ஸியால வளரவும் முடியும், அடுத்த லெவலுக்கு போகவும் முடியும் அப்படின்னோன்னு உடனே அவங்க அம்மா அப்பா வந்து சரி ஓகே அந்த இன்ஜெக்ஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த இன்ஜெக்ஷன் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். அவங்க எந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு டீசெண்டாக இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஃபேமிலியாக இருக்கிறாங்க, அந்த இன்ஜெக்ஷன்னால அந்த ஃபேமிலி வந்து கொஞ்சமாக அந்த காசெல்லாம் அந்த மெடிக்கேஷனுக்கே செலவாகுது. நிறைய அந்த இன்ஜெக்ஷன்னால அவங்க நிறைய காசை அவங்க விடுறாங்க, குடும்பமாக வந்து ஏழையாக ஆகிறாங்க. ஆனால் இருந்தாலும் இல்லை, அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, இல்லை நம்ம பையன் இதை ஆசைப்பட்டுட்டான், கண்டிப்பாக இதை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் நல்லா விளையாடுறத பார்த்துட்டு இன்னொரு கிளப் வந்து அவரை ஸ்பான்சர் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் அவருக்கு போடுறாங்க. அந்த மெடிக்கேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து ஓரளவுக்கு வந்துடுறாரு. வந்து அவர் பெரிய ஃபுட்பால் பிளேயராக ஆகிறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேட் ஃபுட்பாலர். அவர் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த டாப் ஃபுட்பாலராக அவர் அர்ஜென்டினால இருக்காரு. இதை நான் ஏன் இந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் மனசுக்குள்ள சின்ன வயசில் நான் ஃபுட்பால் பிளேயராக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள வைக்கிறார். ஆனால் திங்ஸ் டிட் நாட் ஒர்க். அவருக்கு வந்து இயற்கையாக அவருக்கு எந்த விதமான திங்ஸும் அவருக்கு சாதகமாக இல்லை. இருந்தாலும் அவர் மனசு உடையாமல் அவர் என்ன பண்ணுறாரு, தனக்கு உண்டான அது அந்த டார்கெட் அடைய என்ன பண்ணணும், ஸோ ஓகே இந்த மாதிரி நம்ம ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்து தான் ஆகணும்னு அவர் வந்து பயங்கர கோஆப்ரேட்டிவாக அந்த டாக்டர்ஸ் கிட்ட இருந்தாருன்னு சொல்லிட்டு அவரோட ரிப்போர்ட்டில் நான் படித்தேன். பயங்கர கோஆப்ரேட்டிவாக அந்த இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டாரா. அவங்க அதே மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஓகே இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பண்ணணுமா, நீ எனக்கு 2-3 பசங்க இருக்காங்க, இந்த இன்ஜெக்ஷன்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணி தான் நீ ஃபுட்பால் போகணும்னா அப்படின்னு அவர் நினைக்காம, இல்லை நீ போட்டு உன்னோட ட்ரீமை நீ பர்சியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். நமக்கு ஒரு கோல். அவர் இந்த அளவுக்கு நிலைமை, இந்த லியோனல் மெஸ்ஸி வந்து இந்த நிலைமைக்கு வரத்துக்கு he has paid a price. ஏதோ ஒரு ப்ரைஸ் அவர் பே பண்ணி தான் இவ்வளோ பெரிய ஃபுட்பாலாக ஆயிருக்காரு. அவர் இந்த பாத் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. பட் எண்ட் ஆஃப் த டே அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணதுனால இன்னைக்கு வந்து அந்த டாப் லெவலுக்கு போயிட்டார். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரைஸ் பே பண்ணணும். நமக்கு இந்த ஆவியான 9 வரங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா we have to pay a price. அது என்ன ப்ரைஸ் பே பண்ணணும்? ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நமக்கா ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய ப்ரைஸ் பே பண்ணிட்டாரு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட பாவங்களுக்காக தான் அவர் மரிச்சாரு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ஆனால் 2வது பாயிண்ட் என்னன்னா, அவர் ஏன் இவ்வளோ ரத்தத்தை கொடுத்து நம்ம இந்த மனித குலத்தை மீட்டு கொண்டாருன்னா, 2வது விஷயம் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஈஸியாக பெற்றுக்கொள்ளணும், எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நம்ம பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் அவ்வளோ கொடூரமாக இயேசு கிறிஸ்து, ஒரு பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தினார். நம்ம எல்லாரும் ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும், நம்ம பாவத்துக்காக அவர் சிந்தினார், அதனால பல பாவங்களை பண்றீங்கன்ற ஆவியானவர் சொல்றார். கர்த்தர் சொல்றார், பைபிள்ல புக் ஆஃப் ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் ஃபுல்லா படிச்சாதான் கர்த்தரோட இன்னொரு முகம் உங்களுக்கு தெரியும் என்று ஆவியானவர் சொல்றார். 4 வசனத்தை மட்டும் படிச்சுட்டு சபைகளுக்கு வராதீங்க என்று கர்த்தர் சொல்றார்.
ஒரிக்கந்த ரஷபால் வரைக்கும். ஸோ நம்ம இந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள நம்ம வி ஹாவ் டு பே எ ப்ரைஸ். அது என்ன ப்ரைஸ் பே பண்ணணும்? ஆல்ரெடி ஏசு கிறிஸ்து நமக்காக ஒரு ப்ரைஸ் பே பண்ணிட்டார், அந்த ரத்தம் சிந்திட்டார். அந்த ரத்தத்துக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷனை நம்ம கொடுக்கணும். ஏன் இந்த கர்த்தர் வந்து நம்ம இறந்து போய் நின்று ஹெவனில் போய் நிற்கும் போது அவர் கேட்பார், நான் வந்து உனக்காக ரத்தத்தை சிந்துறேன், நீ எனக்காக என்ன என்ன பண்ணன்னு நான் கேட்பேன்ன்ற ஆவியானவர் சொல்கிறார். இஷதர் ரே பெலோரிக்கபா. அப்போது அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போ நம்ம வி ஹாவ் டு பே எ ப்ரைஸ். என்ன ப்ரைஸ் பே பண்ணணும்? ஆல்ரெடி அவர் ரத்தத்தை சிந்திட்டார். நம்மளோட மெயின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரேயர் பண்ணணும், நிறைய ஜெபிக்கணும், நிறைய உபவாசம் பண்ணணும். இது ரெண்டுமே இருந்தாலே உங்களுக்கு பைபிள் ஈஸியாக இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஆவியானவர் உங்கள் மேலே வருவார். இந்த ப்ரேயரும் ஃபாஸ்டிங்கும் இருக்க 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 ஆவியானவர் உங்கள் மேலே வந்து நீங்கள் செயல்படுறத உணர்வீங்க. ஜான் வெஸ்லின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய ஊழியக்காரர். இந்த 19th செஞ்சுரியிலலாம் பயங்கர ஒரு எழுப்புதல் ஊழியக்காரராக இருந்தார். அவர் ஒரு இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபாஸ்டிங் ஒன்று இல்லாட்டி கிறிஸ்தவ வாழ்க்கையிலேருந்து விழுந்து போயிடுவீங்க. ஆனால் நிறைய பேர் இந்த ஃபாஸ்டிங்கை நம்ம அங்கீகரிக்கிறதில்ல. ஐயோ ஃபாஸ்டிங் பண்ணால் உடம்பு கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதில்ல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாஸ்டிங் ஒன்று இல்லாட்டி நார்மல் கிறிஸ்டியன் லைஃபாக இருந்தாலும் நம்ம அதுலேருந்து விழுந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப 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 ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப முக்கியம் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் பைபிளில் பார்த்தாலே பழைய ஏற்பாடு காலத்தில் எலியா ஃபாஸ்டிங் இருந்திருப்பார், மோசே ஃபாஸ்டிங் இருந்திருப்பார், தானியல் ஃபாஸ்டிங் இருந்திருப்பார், எரேமியா ஃபாஸ்டிங் இருந்திருப்பார், எஸ்தர் ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்கும். எல்லாரும் ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி புதிய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் இருந்திருப்பாரு, பேதுரு இருந்திருப்பாரு, பவுல் இருந்திருப்பாரு. அதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா ஜான் த பேப்டிஸ்டும் அவரோட டிசைபிள்ஸ் ஃபாஸ்டிங்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஸோ ஃபாஸ்டிங் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ரொம்ப அவசியம் என்ற ஆவியானவர் சொல்றார். இட்ஸ் மேண்டட்டரி சேஸ் தி லார்ட். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ரிக்கந்த உபவாசிக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபாலோரிக்கம். அது ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்க உபவாசிக்கும் போது தான் ஆவியானவர் உங்க மேல நீங்க வருவார். நீங்க நிறைய நீங்க தீர்க்கதரிசிங்க புக் படிச்சாலும் சரி, நிறைய ஊழியக்காரங்களோட புஸ்தகங்களை நான் படிச்சிருக்கேன். யாரெல்லாம் வந்து கர்த்தரோட நெருங்கி நடந்தாங்களோ அவங்க புஸ்தகத்துல எல்லாருமே மென்ஷன் பண்ண ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங். ரெண்டு விஷயம் அவங்க மெயினாக போட்டிருப்பாங்க. நான் ப்ரேயரும் ஃபாஸ்டிங் இருந்து அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். நீங்க ப்ரேயரும் ஃபாஸ்டிங் இருக்க என்ன ஆகுனா, நீங்க ஆவியானவருக்காக நீங்க அளவே தேவையில்லை. உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகும். அது வந்து சுத்தப்படுத்தும். உங்களை சுத்திகரிக்கும் போது என்ன ஆகுனா ஆவியானவர் உங்க மேல வருவார். அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு ஃபாஸ்டிங் இருக்க உங்க உடம்பு நல்லா சுத்திகரிச்சு உங்களோட பாவங்கள்லாம் அதுவே தன்னாலே உங்க உடம்பை விட்டு போகும்போது ஆவியானவர் ஈஸியா உங்க மேல செயல்படுவார். ஆவியானவர் செயல்படும் போது உங்களுக்கு பைபிள் ரீடிங் வந்து ரொம்ப ஈஸியாயிடும். உங்களுக்கு கஷ்டமாவே இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள் படிச்சாலே எனக்கு ஒண்ணுமே புரியல, இவ்வளோ நேரம் உட்கார எனக்கு பைபிள் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கேருந்து என் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஆவியானவர் இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஏன்னா அவர் தான் அந்த பைபிளோட ஆத்தர். இப்போ சயின்ஸ் டீச்சர் இருப்பாங்க, ஆனால் சயின்ஸ் ஆத்தர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதில்ல. ஆனால் பைபிளில் மட்டும் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது அதை எழுதுனது ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் வந்து இந்த இடத்துல என்ன ஆச்சு, இந்த வசனம் ஏன் இப்படி போட்டிருக்கு, அந்த வசனத்தோட டோன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஆவியானவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுதான் ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவை. ஆனா நிறைய சபைகள்ல வந்து இந்த ஆவியானவர் வந்து ரொம்ப அங்கீகரிக்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த ஆவியானவர் போதும், அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அந்நிய பாஷை போது நிறைய பேர் வெட்டுறாங்க. ஆனால் 1 கொரிந்தியர் 14:1 என்ன சொல்லுது அப்படின்னா, அன்பை நாடுங்கள், ஆவியின் வரங்களை நாடுங்கள், அதிலும் குறிப்பாக நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று நாடுங்கள். இது பவுல் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அன்பை நாடுங்கள். கிறிஸ்டியன்ஸ்னாலே லவ் அப்படின்னு தான் எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சிருச்சு. ஓகே, கிறிஸ்டியன்ஸ்னா அன்பு தான் அப்படின்ட்டு. அதுல இன்னொரு வேர்ஷன், நான் ஆக்சுவலி பைபிள்ல தமிழ்ல இன்னொரு வேர்ஷன் என்ன படிச்சேன்னா, அன்பை நாடுங்களுக்கு வேற டிரான்ஸ்லேஷன் இருந்தது. என்ன டிரான்ஸ்லேஷன்னா, கிறிஸ்துவின் வசனங்களை பின்பற்றுங்கள் ஃபர்ஸ்ட். செகண்ட், ஆவியின் வரங்களை நாடுகள். ஸோ பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, ஆவியின் வரங்களை நம்ம நாடணும். நம்ம ஜென்ரலாக போய் சர்ச்சுக்கு போயிட்டு வீடு கேட்குறோம், அதை கேட்குறோம், அதெல்லாம் ஃபைன், அதெல்லாம் நம்மளோட அன்றாட தேவைக்கு நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம். அதுக்கெல்லாம் மேலே என்ன போட்டிருக்குன்னா, ஆவியின் வரங்களை நாடுங்கள். 3ஆவதா ஒன்று போட்டிருக்கு, அதிலும்
குறிப்பாக நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று நாடுங்கள். அப்போ இந்த ஆவியின் வரங்களோட இம்பார்ட்டன்ஸை 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது. அப்போ இந்த தீர்க்க தரிசன வரம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும்னா முதல்ல உங்களுக்கு இந்த நவமான பாஷை வேணும். நவமான பாஷை இருந்தால் மட்டும் பத்தாது. அடுத்த வரமான இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ், நீங்கள் பேசுகிற டங்ஸுக்கு வந்து அடுத்த லெவல், நீங்கள் என்ன பேசுறீங்கன்றத கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் இது ரெண்டுமே செயல்பட ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதர் கிஃப்ட், மற்ற எல்லா ஆவியினும் போது வர அதர் கிஃப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ தீர்க்க தரிசனம் நீங்கள் உரைக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஆவியில் ஜெபிக்க 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 நீங்கள் முழங்கால் படிட்டு நீங்கள் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசி பாருங்க. கர்த்தர் சொல்றார் ரிஷதர்ராபா லோரிக்கபா, அப்படி ஜெபம் பண்றவங்களுக்கு ரிக்கந்தர்ரா அளவில்லாம அபிஷேகம் ஊத்தப்படும் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர்ராபா லோரிக்கந்தர்ராபா லோரிக்கபா திரஷதர்ராபா லோரிக்கபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர்ராபா லோரிக்கந்தர்ரா ஷபா லோரி. இன்னைக்கு ஜெபிக்கிற எல்லாருக்கும் ரிக்கந்தர் ஆவியான ஊத்தப்படும் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லோரிக்கபா. நிறைய பேருக்கு இந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் பத்தி தெரியும். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து ஒரு பெரிய எழுப்புதல் நடக்கிற அந்த எழுப்புதலில் தான் நிறைய பேர் வந்து இந்த ஆவியானவரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அனுபவத்தில் நிறைய ஊழியக்காரவங்க போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த அந்த எழுப்புதலை வந்து லீட் பண்ணது வந்து வில்லியம் ஜே சீமோர். அவர் தான் இந்த எழுப்புதலை வந்து லீட் பண்ணுறாரு. அவரோட மெயின் ப்ரீச்சிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட் வித் த எவிடன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் அதர் டங்ஸ். ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட ஆவியானவர் இருக்கார், ஆனால் அந்த அந்நிய பாஷெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோலாம் எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் மேலே ஆவியானவர் இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதோட மெயின் எவிடன்ஸ் என்னன்னா, யூ ஹாவ் டு ஸ்பீக் இன் அதர் டங்ஸ். இந்த நவமான பாஷை பேசினாதான் ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் ஜே சீமோர் அவர் தான் இந்த எழுப்புதலே அவர் வழி நடத்தினார். அவர் வந்து இதை சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் ஜான் ஜி லேக்குன்றவர் அவரும் ஒரு பெரிய ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணவர். அவர் சவுத் ஆப்பிரிக்காலே நிறைய ஹீலிங் பண்ணியிருக்காரு. அவர் வாஷிங்டன்ல இருந்து ஊழியம் பண்ணும்போது நிறைய ஆஸ்பத்திரிகள் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் ஹீலிங். அவர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு வியாதி தொட்டு பார்த்தே சொல்லுவாராம் அது என்ன வியாதி அப்படின்னு சொல்லிட்டு ஹீலிங் கொடுப்பாராம். அதே மாதிரி நிறைய பேர் அந்த டைமில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வாஷிங்டன்லாம் நிறைய பேர் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி ஹீலிங் வாங்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் வாஷிங்டனில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த நவமான பாஷை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ஆவியில் வந்து நீங்கள் வளர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நவமான பாஷையை பேசணும்னு சொல்லிட்டு அவர் புஸ்தகத்துலையும் போட்டிருந்தார். இன்ஃபேக்ட் அவர் இந்த நவமான பாஷையில் பாட்டே பாடுவாராம். பாட்டு பாடிட்டு அதோட விளக்கத்தை வந்து இங்கிலீஷில் வந்து அவர் கொடுப்பாராம். ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு வல்லமையான ஊழியக்காராக இருந்தாங்க. எத்தனையோ சக்ஸஸ்ஃபுல்லான ஊழியக்காரவங்களை பார்த்துருக்கேன். எல்லாருமே யாரெல்லாம் ஊழியத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்களோ அவங்களாம் இந்த ஆவியின் 9 வரங்களில் செயல்படுறத நான் பார்த்துருக்கேன். அவங்களோட புஸ்தகத்துலேயும் சரி, அவங்களோட ஹிஸ்ட்ரியை படித்தாலே இந்த ஆவியின் 9 வரங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் செயல்படும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பொருத்தனை பண்ணணும் அப்படின்னா, கர்த்தாவே எனக்கும் இந்த ஆவியின் 9 வரங்கள் வேணும். நீங்கள் நார்மலான ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நார்மலாக ரிட்டையர் ஆகி யாரா வேணா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த 9 வரங்கள் வந்து இந்த ஆவியான இன்டர்பிரேஷன் ஒன்லி ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. யார சராசரியான கிறிஸ்தவர்களாக இருந்தாலே இந்த ஆவியானவர், அந்த ஆவியின் 9 வரங்கள் வந்து உங்கள் மேலே செயல்படுறத நீங்கள் பார்ப்பீங்க. யாரெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறீங்களோ, ரிஷதா லெக்கெர் ராபா லஷதா ராபா தரிபல்லா ராபா, ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்தா ராபா, கடைசி காலம் என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தா ராபா லோரிக்கபா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ரிக்கந்தர்ராபால் குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ரிக்கந்தர்ராபால் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். ரிக்கந்தர்ரா ஷபாலோரிக்கு வயதானவர்கள் சொப்பன காண்பார்கள். ரிக்கந்தர்ராபால் என் ஊழியக்காரன் மேலேயும் ரிக்கந்தர்ரா ஷபா என் ஊழியக்காரன் மேலேயும் ஊழியக்காரி மேலேயும் ரிக்கந்த ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிபா தர் ஷதர் ராபா லோரிக்கா பாபா லுரா தர் ஷதர் ராபா லோரிக்கா பாபா ஹூரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் ராபா ரஷாத. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா. பில்லி சுனை கட்டுனால ரிக்கந்த ஒரு குறிப்பிட்ட பெண்ணை நான் பார்க்கிறேன். ரிக்கந்தர்ரா உன் குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கு. ரிக்கந்தர் ராபா பிகாஸ் ஆஃப் த விச் கிராஃப்ட் சேஸ் த ரா ரிக்கந்தர் ராஷாதா ராபா லோரிக்கா பா. உன்னோட ரிக்கந்தர் ராபா உன்னோட மாமியாரே ரிக்கந்தர்ரா உன் புருஷனோட நீ இருக்கக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாதுன்னு மாந்திரிங்க பண்ணியிருக்காங்க. ரிக்கந்தர் ராபா லோரிக்கா. கர்த்தர் சொல்றார் ரிக்கதர். கர்த்தர் சொல்றார் ரிக்கபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கா பாபா. நீ ஜோமன
ஜெபம் பண்ண ரிக்கந்த ரபாலோரிக்க உபவாசிக்க ரிக்கந்த ராபாலோரி அந்த அந்தகார வல்லமையெல்லாம் ரிக்கந்தரம் உன் வீட்டை விட்டு ஓடும் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ராபாலோரிக்கவா ஆல்ரெடி நீ ஃபாஸ்டிங் இருக்கிற ரிக்கந்த ராபா அந்த ஃபாஸ்டிங்கை நான் அங்கீகரிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா ரிக்கந்த ராம் உபவாசத்தை அங்கீகரிக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்றார். தி ரஷத ரெபெல ரிபத ரிபல ரிக்கந்த லே ரஷத லக்கலா லதா பரசத லெபெலோ பபோ துரி பதரா பதரா லக்கல்ல ஷத லபாலோரி பாபா உரக்கந்த ராபாலோரிக்க பாபா ரிக்க heavenly gift says the Lord. ரிக்கந்த ராபாலோரிக்க heavenly gift says the Lord. ரிஷத heavenly gift says the Lord. ரிஷத ராபாலோரிக்க ஒரு சில வீட்ல ரிக்கந்த ராபாலோரிக்க ஒரு ஹெவன்லேருந்து ரிக்கந்த ஒரு கிஃப்ட் மாதிரி உங்க வீட்டில் விழுவுது. ரிக்கந்த ராபாலோரிக்க பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்கா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள். ரிஷத ராபால் பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்கந்த ராபாலோரிக்க ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி ரிக்கந்த உங்களுக்கு வீடு இல்லைன்னு ரொம்ப கவலையா இருக்கீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷத ராபாலோரிக்க பாபா ஊரிதா இதுக்காக நீங்க ரொம்ப நாள் உபவாசி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிக்கந்த ராபா கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபா உனக்கு ஒரு புதிய வீட்டை நான் கட்டளையிட்டு இருக்கேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷத ராபாலோரிக்க பாபா ஊரக்கந்த ராபா சீக்கிரமே கந்த ராபா அந்த வீட்டுக்கு உண்டான சாவி உன் கையில வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபாலோரிக்க பாபா Urikanda raba lorika baba ridhara sada rebe lorika baba rila rashada lakara bala baba duraba baba baba ridhara sada rebe lorika baba ribala rika baba ஆவியின் வரங்கள் ரிக்கந்த ராபால் ஆவியின் வரங்கள் ரிக்கந்த ராம் ஆவியின் வரங்கள் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபா ஒரு சில பேர் ரிக்கந்த ராபால் ஒரு ஆவியின் 9 வரங்களுக்காக ஜெபம் பண்றீங்க. ரிக்கந்த ராபால் 9 வரத்துக்காக ஜெபம் பண்றீங்க. ரிக்கந்த ராபால் ஒரு அவங்க மேல எல்லார் மேலேயும் ரிக்கந்த ஆவி அளவெல்லாம் ஊத்தப்படுறாரு. ரிஷத ராபாலோ ரிசீவ் ரிபா பாபா ரிசீவ் ரிகா பாபா ரிசீவ் ரிஷத ராபாலோ ரிகா பா ராபாலோ ரிகா பாபா உரா ரஷத ராபாலோ ரிகா பாபா உரிதர சத ரெபே லோரிகா பாபா உரிதர சத லெக்கெலா பாபா ಶುರಧರ ಲೆಖೆಲರ ಶದ ರೇಬೆ ಲೋರಿಕ ಬಾಬಾ ಶದ ರೇಬೆ ಲೋರಿಕ ಬಾಬಾ ಉರಾಬಾ ಲೋರಿಕ ಬಾಬಾ ಅಕ್ಕಿನಿ ಅಭಿಷೇಕಂ ರಿಕಾ ಬಾಬಾ ಅಕ್ಕಿನಿ ಅಭಿಷೇಕಂ ರಿಕಂದ ರಾಬಾ ಲೋರಿಕ ಬಾಬಾ ಅಕ್ಕಿನಿ ಅಭಿಷೇಕಂ ರಿಕಂದ ರಶವ ರಿಭಲ ರಶವ ஃபயர் அனாயிண்டிங் ரிக்கா பாபா பாபா ஃபயர் அனாயிண்டிங் ரிஷத ராபா லோரிக்கா பாபா ஒரு சில பேர் மேலே வளரதை நான் பார்க்குறேன். ரிக்கந்த ராபா பெற்றிக்கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை. ரிக்கா பாபா ரிசீவ் ரி பாபா பாபா ரிசீவ் ரிதா ரஷா பாபா ரிசீவ் ரிக்கலா ரஷா பாலோரிக்கா பாபா Diraba lorika baba baba rikanda rasha balorika. In Jesus' name I pray. Amen. Thank you, Jesus.